பண்பாடு, அதாவது மரபுகள் அல்லது சடங்குகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. வள்ளுவர் கூட சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. ஆக இறந்தவர்கள் தாத்தா பாட்டி மோட்சத்துக்கு போகிறா நரகத்துக்கு போகிறா ஏதோ ஒன்று, இதுக்கு பூராமே தென்புலத்தார் என்ற இதில் தான் அவர் அதை சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் தெய்வமே வரும். இப்போ கல்யாணம் ஆகுதுன்னா முதல் இரவு அப்படின்னு திட்டமிட்டலாம் அந்த காலத்தில் எங்களில் வைக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பழகி அவங்களுக்கு என்னைக்கு அன்பு காட்டணுமோ உருவ வைக்கணுமோ அப்படிங்கிறது அது மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட போயிருக்கும் அந்த காலத்துலலாம். கர்ப்பமான உடனே ஒரு 5ஆவது மாதம் அல்லது 7ஆவது மாதம் தாய் வீட்டிலேருந்து விஷயம் தெரிஞ்சோன்னு வருவாங்க. வந்து தீர்த்தம் கொடுக்கணும் அல்லது மருந்து கொடுக்கணும் அப்படின்னு கூட்டி போகிறதுக்காக வருவாங்க. வர்றவங்க கோழி அரிசி காய்கறி எல்லாம் கொண்டுன்னு வருவாங்க. இங்கே சம்மந்தி வீட்டுக்கு, அதாவது பெண் வாக்கப்பட்ட வீட்டுக்கு விருந்து வச்சு அவங்களுக்கு பங்காளியெல்லாம் கூப்பிட்டு அதை காய்ச்சி ஊற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அது ரொம்ப எளிமையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 9ஆவது மாதம் மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் காய்ச்சி ஊற்றுவாங்க. அவருடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் தாய்மாமன் அவனுக்கு முழு உரிமையாக இருப்பான். பிறந்த வீடுங்கிறது முழு உரிமையான வீடு. அந்த பெண்ணினுடைய இறுதிக்கு பிறகும் கூட இந்த குழந்தைகளுக்கு அவன் தானே தாய்மாமே. வணக்கம். இப்போ இந்த பண்பாட்டின் கூறுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பண்பாடு, அதாவது மரபுகள் அல்லது சடங்குகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை இல்லையா, வாழ்க்கையே கிடையாது. இந்த மரபுகளும் சடங்குகளும் எல்லாமே இந்த குடும்பங்கிற கட்டுமானத்தை வச்சு தான் உருவாக்கப்பட்டு இருக்கும். நம்ம குடும்பங்கிற இந்த கட்டுமானம் இந்த இது இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன், என் சிற்றறிவுக்குப்பட்டு. அது ஒரு இந்த வாழ்க்கை மாதிரி ஆகிடும், இந்த வாழ்க்கை மாதிரி காட்டு வாழ்க்கை மாதிரி கூட ஆகிடுன்னு வச்சுக்கிறீங்களே. ஏன்னா இந்த குடும்பம்னு ஒன்று தோன்றியதால் தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆத்தா ஐயா பாட்டி அடுத்த சந்ததிகள், என் சந்ததிகள் வந்து ஓரளவு நல்லா இருக்கணும், நான் எதாவது என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு இருந்து பிழைத்து ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த குடும்பங்கிற கட்டமைப்பு நமக்கு உருவாக்கி தருது இல்லையா. அப்போ இந்த கட்டமைப்பை பாதுகாக்கிறதுக்காக நம்புகிறோமோ நம்பலையோ வேணுமோ வேணாமோ பல சடங்குகள் படிப்படியாக உருவாக்கி வச்சுருக்காங்க. சில மரபுகளை சடங்குகளை, இது உறவுகளை பேணணும், அது மட்டும் இல்லாமல் சொந்த சொத்துக்களை அரவணைக்கணும், இந்த மாதிரியெல்லாம். வள்ளுவர் கூட சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. ஒரு குடியாவனுடைய அல்லது ஒரு குடும்ப தலைவனுடைய கடமை என்னென்னா தென்புலத்தாரை பாதுகாத்தல் அல்லது அது மரபுகளை தென்புலம் அப்படிங்கிற இறந்து போனவர்கள் ஒரு இறந்துட்டால் தெற்க நோக்கி தான் படுக்க வைப்பாங்க. பெரும்பான்மை தெற்குலையோ அல்லது தென்மேற்குலையோ தான் சுடுகாடுகள் இருக்கும். ஆக இறந்தவர்கள் தாத்தா பாட்டி மோட்சத்துக்கு போகிறா நரகத்துக்கு போகிறா ஏதோ ஒன்று, இதுக்கு பூராமே தென்புலத்தார் என்ற இதில் தான் அவர் அதை சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் தெய்வமே வரும். அப்போ நம்ம மூதாதையர்கள் நம்ம வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைச்சு ஒரு ஃபவுண்டேஷன் சிறப்பாக போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா, இப்படி வாழுங்கப்பா, நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அவர்களை பின்பற்ற வேண்டிய சமாச்சாரங்களை எல்லாம் நமக்கு போனதுனால அவர்களை பின்பற்றி நாமளும் ஒரு குடும்பமாக இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது, கூடவோ குறையவோ அனுசரித்து இந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த குடும்பங்கிற கட்டுமானத்துக்குள்ளே தான் வரும் இல்லையா. அப்போ சில சடங்குகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. குழந்தை பிறந்தா, ருதுவானா, அதுக்கப்புறம் கல்யாணத்தில் மரணத்துக்கு பின்னாடி என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. நகரங்களில் அது ரொம்ப குறைச்சலாக இருக்கும், கிராமங்களில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போது. ஆக இந்த கிராமங்களில் இந்த கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா, குழந்தை பிறந்ததுலேருந்து ஆரம்பிப்போமே. இப்போ கல்யாணம் ஆகுதுன்னா முதல் இரவு அப்படின்னு திட்டமிட்டலாம் அந்த காலத்தில் எங்களில் வைக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பழகி அவங்களுக்கு என்னைக்கு அன்பு காட்டணுமோ உருவ வைக்கணுமோ அப்படிங்கிறது அது மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட போயிருக்கும் அந்த காலத்துலலாம். இப்போ மாதிரி பதங்குளம் அன்னைக்கு ரைத்து அப்படின்லாம் அசிங்கப்படுத்திக்கிற மாட்டா. இது அசிங்கம்னு சொல்லலை, பட் அந்த மரபுகள் அன்னைக்கு இருந்திருக்காது. அப்போ கல்யாணங்கிறது சாதாரணமாக இருந்திருக்கும். அதுக்கு நான் இப்போ சொல்ல போகிறது ஜாதிகளை பற்றி அடிக்கடி சொல்கிறோம்னு நினைக்கப்படாது. நான் அந்த ஜாதிகளை பற்றிய ஒரு ஆய்வு நூல் தொகுப்பு நூல் ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு எழுதினேன். அப்போ சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கினேன். இந்த கல்யாணம் அடுத்து குழந்தை பிறக்கிறதுல கல்யாணத்தை பற்றி அப்புறம் வரேன். குழந்தை பிறப்புலேருந்து ஆரம்பிப்போம். இந்த குழந்தை பிறக்கும்போது இந்த கர்ப்பமான உடனே ஒரு 5ஆவது மாதம் அல்லது 7ஆவது மாதம்
தாய் வீட்டிலேருந்து விஷயம் தெரிஞ்சோன்னு வருவாக, வந்து தீர்த்தம் கொடுக்கணும் அல்லது மருந்து கொடுக்கணும் அப்படின்னு கூட்டி போகிறதுக்காக வருவாக. வர்றவங்க கோழி, அரிசி, காய்கறி எல்லாம் கொண்டுன்னு வருவாங்க. இங்கே சம்மந்தி வீட்டுக்கு, அதாவது பெண் வாக்கப்பட்ட வீட்டுக்கு விருந்து வச்சு அவங்கள பங்காளியெல்லாம் கூப்பிட்டு அதை காய்ச்சி ஊற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அது ரொம்ப எளிமையாக இருந்திருக்கு. அந்த சடங்கு முடித்து அந்த பொண்ணை கூட்டிக்கின்னு போவாங்க. யார்? கருவான பொண்ணை 5வது மாதத்தில் கூட்டி போகிறாங்க. அங்கே போனோடனே தீர்த்தம் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு கொட்டாங்கரண்டியோ நம்மன்னு ஒரு கொடி சொல்லுவாங்க, அதைத்தான் அரைச்சி கொடுப்பாங்க. ஏன்னா 5-6 மாதத்துலலாம் மருந்து கொடுக்கல, ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? அதனால் ரொம்ப பாதிப்பு இல்லாமல் கொடுப்பாங்க. தீர்த்தம்ங்கிறது நதிகளில், புனித நதிகளிலேருந்து கொண்டு வர்றது. கயாவிலேருந்து, கங்கையிலேருந்து, ராமேஸ்வரத்துலேருந்து, காவிரியிலேருந்து அப்படின்னு. இங்கே ஊரணிகளை கூட சிறு புனிதமாக வச்சுருப்பாங்க. பக்கத்தில் கண்டதேவின்னு ஒரு ஊர். 12 ராசிகளுக்கும் 12 துறை இருக்கும். ஒவ்வொருலேயும் புசனிருந்து அமாவாசை, கிருத்திகை, விசேஷ நாட்களில் இங்கே போயிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்லேருந்து கொண்டு வர்ற தீர்த்தத்தை கொடுத்து கூட்டி வந்து விட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் 9வது மாதம் மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் காய்ச்சி ஊற்றுவாங்க. பெண்ணை கூட்டிக்கின்னு போவாங்க வீட்டுக்கு. குழந்தை பிறந்த உடனே தகவல் அனுப்பி வைப்பாங்க. குழந்தை பிறந்த 30ஆம் நாளுக்குள்ள மறுபடியும் குழந்தையோட கூட்டிக்கின்னு வருவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு முடியறைக்கி, காது குத்தி, நகை நட்டு போடுவாங்க இல்லையா? அந்த சம்பவம் ஒரு சிறப்பான சம்பவம். இப்போ அந்த பொண்ணு பிரசவத்துக்கு தயாரான அந்த பொண்ணு தலைமகளாக இருந்தால் ஒரு அற்புதம் நடக்கும். என்னென்னா, அந்த குழந்தை கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த கோயில் பெண்ணு பிறந்த விட்டு குலதெய்வமாக இருக்கும். அடுத்த 2வது முடி இறக்குறது தான் மாப்பிள்ளை வீட்டு கோயிலுக்கு இறக்குவாங்க. ஆக முதல் முடிங்கிறது பெண் பிறந்த வீட்டினுடைய குலசாமி ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கு தான் இந்த பெண்ணினுடைய குழந்தைக்கு முடியிறக்குவாங்க. முடியிறக்குறதுக்கு தாய்மாமங்களுக்கு சொல்லி விடுவாங்க. தாய்மாமன் ஒருத்தர் 2 பேராக இருப்பாங்க. மற்ற மாமன்களுக்கு சொல்லி விடுவாங்க. மற்ற மாமன்னா சின்ன தாமையன், பெரிய தாமையன், சின்ன அம்மையன், பெரிய, அப்படி ஒரு 7-8 பேர் சேர்ந்துருவாங்க. அவங்க எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு விருப்பமானவங்க காசு எழுதுவாங்க, அல்லது கொடுப்பாங்க, அல்லது சட்ட துணிமணி எடுத்து வருவாங்க. தாய்மாமங்கிறவங்க ஒரு நகை நட்டையோ வெள்ளியால் அரணாக்கருன்னு சொல்கிறோம் இல்லையா, அது, அல்லது ஒரு சின்ன செயின், அல்லது மோதிரம், தோடு கட்டாயம் போடுவாங்க. ஏன்னா காது குத்தணும் இல்லையா? முடியறைக்கு தாய்மாமன் மடியில் வச்சு காது குத்துவாங்க. இப்போ முடியிறக்குனது அப்புறம் குளிப்பாட்டிட்டு சந்தனமெல்லாம் பூசி தலையில் புதிய சட்டையெல்லாம் போட்டு குழந்தைய அலங்கரித்து தாய்மாமன் மடியில் வைப்பாங்க. அது தலைமகளுடைய குழந்தையாக இருந்தால் அன்னைக்கு தான் அவன் தாய்மாமன்கிற அந்தஸ்தை அவனுக்கு கிடைக்கிறது. அது ஒரு கிரீடம் பூசுகிற மாதிரி. தாய்மாமன் மடியில் குழந்தைய வைங்க, ஆணோ பெண்ணோ குழந்தைய வைங்கன்னு சொல்லும்போதே ஒரு பெரிய சிலிர்ப்பு ஏற்படும். அவனுக்கு அது ஒரு பெரிய பதவி. நீ அது வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு குழந்தைக்கோ 2 குழந்தைக்கோ 3 குழந்தைக்கோ தாய்மாமன். அந்த குழந்தைகள் அவனுடைய பொறுப்பு தான். இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது. பட் அவனுக்கு தெரியாமல் அந்த குழந்தைக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவங்க என்ன முழுக்க தாய்மாமன் தான் உரிமை உடையவன். அப்போ அவன் மடியில் உட்காரும்போது அவனுக்கு உண்மையிலே ஆனந்த கண்ணீர் வந்துடும். காது குத்துவாக. தற்சமயத்துக்குன்னு சொல்லி ஒரு தோடை போடுவாங்க. அப்புறம் சட்டையெல்லாம் போட்டு பேர் கூப்பிடுவாங்க. இந்த பேர் கூப்பிட்றது எப்படி வைப்பாங்கன்னா, பிறந்த வீட்டிலேருந்து ஒரு 2 பேர் அல்லது புகுந்த வீட்டிலேருந்து 2 பேர் எழுதி அது பூவாகவோ அல்லது பேப்பரில் எழுதி சுருட்டி போட்டோ பேர் எடுப்பாங்க. அந்த பேரை தான் கூப்பிடுவாங்க. இங்கே பூசாரிகிட்ட சொல்லி, சாமி காதலையும் சொல்ல சொல்லி, குழந்தை காதலையும் சொல்ல சொல்லி இது பண்ணுவாங்க. ஆக இந்த குழந்தை பிறந்தவனுடைய தாய்மாமனுக்கான சடங்கு ரொம்ப எளிமையாக இந்த அளவுக்கு தான் நடக்கும். அங்கே அவன் தாய்மாமன் அந்தஸ்து பெறுறாங்கிறது ஒன்று. தாய்மாமன் மடியில் தான் குழந்தைக்கு காது குத்தணும் அப்படிங்கிற அந்த உரிமைங்கிறது ஒன்று. இந்த பொண்ணு எப்படி தான் அந்த வீட்டில் வாழ்ந்தாலும் கொண்டாலும் அவருடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் தாய்மாமன் அவனுக்கு முழு உரிமையாக இருப்பான். பிறந்த வீடுங்கிறது முழு உரிமையான வீடு. அந்த பெண்ணினுடைய இறுதிக்கு பிறகும் கூட இந்த குழந்தைகளுக்கு அவன் தானே தாய்மாமே தான் ஆகணும். ஆக இந்த தாய்மாமன்கிற அந்தஸ்தை இந்த பிரசவம் பேறுகாலம் அல்லது பிறப்புங்கிறது அழிக்கிறது ஒன்று. ஏறத்தாழ எங்களில் இந்த குழந்தை பிறப்புங்கிறதுக்கான சடங்குகள் இதை தவிர பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ பணக்காரங்க எது செய்கிறாங்க, வசதி உள்ளவங்க அப்படிங்கிறது வேறு. ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ எளிமையோடு தான் அந்த பிறப்புக்கான சடங்குகள் நடந்திருக்கு. நன்றி.